நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நீட் மோசடி வழக்கில் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட வினாத்தாளை வைத்து சிபிஐ துப்பு துலக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. சாத்தியமானது எப்படி? NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை சார்பில் MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடத்தியது. நாடு முழுவதும் 557 நகரங்கள் மற்றும் சில வெளிநாட்டு மையங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. 24 லட்சம் மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்த நிலையில் 23 லட்சம் பேர் தேர்வில் கலந்து கொண்டனர். தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியானது. 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். அதாவது 56.41% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாகவும், தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 0.2% கூடுதல் என NTA கூறியிருந்தது. 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்று சாதனை படைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நடந்து முடிந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக சர்ச்சை எழுந்தது. அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்டது. மேலும் முறைகேடு குறித்து CBI விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. அதன் பேரில் CBI வழக்கு பதிவு செய்து பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிரடி சோதனை நடத்தி பலரை கைது செய்தது. அது தொடர்பாக CBI தரப்பில் முதல்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நீட் தேர்வில் எப்படி துப்பு துலக்கி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து விளக்கியிருக்கின்றனர். நீட் கேள்வித்தாள் முதலில் கசிந்த இடம் ஜார்க்கண்ட் மாநிலம். அங்குள்ள ஓயாசிஸ் பள்ளியிலிருந்து தேர்வு தொடங்குவதற்கு முன்பே வினாத்தாளை புகைப்படம் எடுத்து பிரிண்ட் எடுத்து ஒரு சில மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக CBI கூறியுள்ளது. வினாத்தாள் கசிவின் மூளையாக செயல்பட்டவர் பங்கஜ் குமார் ஆவார். அவர் ஆதித்யா மற்றும் சாகில் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். ஓயாசிஸ் பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட 36 பேர் இதுவரை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹசாரிபாக்கில் உள்ள ஓயாசிஸ் பள்ளிக்கு மே 5ஆம் தேதி காலையில் வினாத்தாள் அடங்கிய பெட்டிகள் வந்து சேர்ந்துள்ளது. அவற்றை பாதுகாத்த அறைக்கு பக்கத்து அறையில் பங்கஜ்குமார் பதுங்கியிருந்துள்ளார். கேள்வித்தாள் பெட்டி வந்ததும் பங்கஜ்குமார் மற்றும் பள்ளியின் முதல்வர் உள்ளிட்டவர்கள் கூட்டாக ட்ரங்க் பெட்டியில் இருந்த சீலை நூதன முறையில் அகற்றி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து பகிர்ந்துள்ளனர். பின்னர் லைட்டர் உதவியுடன் சீலை மீண்டும் வெப்பப்படுத்தி ஒட்ட வைத்துள்ளனர். பிரிண்ட் எடுக்கப்பட்ட கேள்வித்தாள் அடுத்த நொடியே ஹசாரிபாக்கில் உள்ள MBBS மாணவர்களை அடைந்துள்ளது. அவர்கள் கேள்விகளுக்கான விடையை எழுதி பகிர்ந்திருக்கின்றனர். அந்த பள்ளி தேர்வு மையமாகவும் செயல்பட்டதால் பிரிண்ட் எடுக்கப்பட்ட வினாத்தாளை வைத்து மாணவர்கள் படித்துள்ளனர். பின்னர் அவற்றை எரித்திருக்கின்றனர். வினாத்தாளின் ஒரு பகுதி எரியாமல் இருந்துள்ளது. அதில் பார்கோட் இருந்துள்ளது. பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட வினாத்தாளை முக்கிய துருப்புச் சீட்டாக வைத்து CBI அதிகாரிகள் துப்பு துலக்கியுள்ளனர். பாதி எரிந்த வினாத்தாளின் ஒரு பகுதியில் இடம்பெற்றிருந்த பார்கோடை வைத்து சோதித்த போது ஓயாசிஸ் பள்ளியில் உள்ள தேர்வு மையத்துக்கு அனுப்பப்பட்ட வினாத்தாள் என்பது உறுதியானது. இதை வைத்தே பள்ளியின் முதல்வரும் துணை முதல்வர் உள்ளிட்ட 36 பேரை கைது செய்ய முடிந்ததாகவும் CBI தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கசிந்த வினாத்தாள்களை பெற்ற அனைத்து மாணவர்களையும் கண்டறியும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் CBI கூறியுள்ளது. பொதுவாக குற்ற வழக்குகளில் ஏதாவது ஒரு தடயத்தை வைத்து போலீசார் துப்பு துலக்குவது உண்டு. அந்த வகையில் நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் துப்பு துலக்க பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட வினாத்தாள் CBIக்கு கை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.